திருச்சியில் மதிமுக பொதுச் செயலர் வைகோவின் சமத்துவ நடைபயணத்தை தொடங்கி வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். வைகோவும் தாமும் திராவிட யூனிவர்சிட்டியில் படித்த மாணவர்கள் என பெருமிதம். திராவிட இயக்க யூனிவர்சிட்டியில படிச்சவர் தான் அண்ணன் வைகோ அவர்கள். ஏன் இந்த ஸ்டாலினும் அதே யூனிவர்சிட்டி மாணவன் தான். திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 1 லட்சத்திற்கும் அதிகமான போதை மாத்திரைகள் பறிமுதல். சினிமாவில் போதைப் பொருளை ஊக்குவிக்காதீர்கள் என முதல்வர் வேண்டுகோள். 1 லட்சத்துக்கு அதிகமான போதை மாத்திரைகளை பிடிச்சிருக்கிறோம். கலைத்துறை சார்ந்தவங்க பொறுப்புணர்ச்சியோடு தங்களுடைய படைப்புகளை உருவாக்கணும். நாட்டில் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் உள்ளிட்டோர் அச்சத்தில் வாழும் நிலை உள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் ஆதங்கம். அன்பு செய்ய வேண்டிய ஆன்மீகத்தை வைத்து வம்பு செய்வதாகவும் குற்றச்சாட்டு. சனாதன சக்திகளால் ஜனநாயகத்துக்கு ஆபத்து ஏற்பட்டிருப்பதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டின் பொற்காலமான திராவிட மாடல் ஆட்சி தொடர வேண்டும் என்றும் கருத்து. தமிழ்நாட்டின் பொற்காலமாக அமைந்திருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்தால்தான் தமிழகத்துக்கு விடிவு காலம். இது பொற்காலமாக தொடர வேண்டும். வைகோவின் நடைபயணத்தில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பங்கேற்கவில்லை. அழைப்பிதழில் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் படம் இடம்பெற்றதால் புறக்கணிப்பு என தகவல். ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் சென்னையில் போராட்டம். பணி நியமனம் செய்ய வலியுறுத்தி தட்டு ஏந்தி முழக்கம். சென்னையில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினருடன் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை. பழைய ஓய்வூதிய திட்டம், காலி பணியிடங்களை நிரப்புதல் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். பழைய ஓய்வூதியம் விவகாரத்தில் முதல்வர் நாளை முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார். அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தைக்கு பின் அரசு அலுவலர்கள் சங்கமான போட்டாஜியோ தகவல். இந்த கூட்டத்தில் நாங்கள் சென்னையில் 8வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை பதிவுமுக ஆசிரியர்கள் கைது. சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி முழக்கம். சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் வீட்டை முற்றுகையிட்ட தூய்மை பணியாளர்கள் கைது. தனியார் மயமாக்குதலை கைவிட வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். தங்கம் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் உயர்ந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை மீண்டும் 1 லட்சம் ரூபாயை தாண்டியது. வெள்ளி விலை கிலோவுக்கு 4000 ரூபாய் உயர்ந்தது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கு விற்பனை. தென்மேற்கு வங்கக்கடலில் ஜனவரி 6ஆம் தேதி உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. காவிரி படுகை, தென் மாவட்டங்களில் மழை பெய்யும் என கணிப்பு. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் திடீரென கொட்டிய கனமழையால் குற்றால அருவிகளில் தொடர் வெள்ளப்பெருக்கு. மெயின் அருவி, ஐந்தருவியில் குளிக்க தடை நீட்டிப்பு. நீலகிரி, கோவை, தென்காசி, தேனியில் இன்று கனமழை பெய்யும்.
சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தென்மேற்கு வங்கக்கடலில் ஜனவரி 6ஆம் தேதி உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. காவிரி படுகை தென் மாவட்டங்களில் மழை பெய்யும் என கணிப்பு. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் திடீரென கொட்டிய கனமழையால் குற்றால அருவிகளில் தொடர் வெள்ளப்பெருக்கு. மெயின் அருவி, ஐந்தருவியில் குளிக்க தடை நீட்டிப்பு. மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு. சங்கரன்கோவிலில் சுகாதார நிலையத்தை சூழ்ந்த மழைநீர். ஊராட்சி அலுவலகம் முன்பாகவும் மழைநீர் தேங்கியது. தென்காசி மாவட்டத்தில் அதி கனமழை பதிவு. கடனா நதி பகுதியில் 24 சென்டிமீட்டர் அளவுக்கு அதி கனமழை. தேனியில் உள்ள சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் குளிக்க தடை. தொடர் மழையால் கொட்டக்குடி ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடும் நீர். நீலகிரி மாவட்டத்தில் பரவலாக கனமழை. அதிகபட்சமாக குன்னூரில் 26 சென்டிமீட்டர் மழை பதிவு. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆருத்ரா தரிசன விழாவையொட்டி தேரோட்டம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. பொள்ளாச்சி ஆழியார் அணையிலிருந்து புதிய ஆயக்கட்டு பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பு. பாசன வசதி பெறும் 22,332 ஏக்கர் விளைநிலங்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் தனியார் தொழிற்சாலை பேருந்து தீப்பிடித்து விபத்து. நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய 23 பெண் தொழிலாளர்கள். ஒரு ட்ரக் போயிட்டே இருக்கு.